ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரிச்சி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்க கிட்ட டக்குன்னு ஹெல்த்தியாக இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு 2 கீத்து தேங்காவை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் பண்ணி கொரப்பாக இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது இருக்கட்டும். பல்ஸ் பண்ணி எடுத்த அந்த தேங்காவை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு நேந்திரம் பழம் சேர்த்துக்க போகிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நேந்திரம் பழம்க்கு பதிலாக நார்மலான பழம் கூட நார்மலான ஒரு வாழைப்பழம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். புளிப்பு இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ கூடவே 1/2 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக வெறும் சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா மையாக எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மையாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. எந்தவித தண்ணியும் சேர்க்க வேண்டாம். வெல்லத்தை நல்லா தூளாக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது இதையும் இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் ரவை சேர்த்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் ரவை, 1/2 கப் வெல்லம் சரியாக இருக்கும். உப்பு ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறதால நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. எந்தவித தண்ணியும் இப்போது நீங்கள் சேர்க்க வேண்டாம். எல்லாம் சேர்ந்து அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு மிக்ஸ் ஆகட்டும். இப்போது இதுக்கு 1/2 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இட்லி மாவை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரியே பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம கையால் தான் எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். கையால் எடுத்து போட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக ரொம்ப தண்ணி ஆகாத மாதிரி பார்த்து பதமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக சேர்த்துட வேண்டாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இதே மாதிரி இதுதான் இதோட பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், இட்லி மாவை விட கொஞ்சம் கெட்டியாகவே இருக்குது. இந்த வடைக்கெல்லாம் மாவு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பதத்தில் இந்த மாவை தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து நல்லா வரட்டும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண அந்த மாவுலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து போடுங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். வெல்லம் சேர்த்துருக்கிறதால வெளியில் இல்லாட்டி சீக்கிரம் கரிஞ்சிடும், கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறதால வெளியிலையும் நல்லா ஒரு கிறிஸ்பியோட உள்ளேயும் நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா ரோஸ்ட் ஆக்கி விடுங்க. தீஞ்சிட வேண்டாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு இதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், பார்த்து எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட வாழைப்பழம் ரவா டம்ப்ளிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க ஈவினிங்கில் ஸ்வீட்ஸ் கேட்டால் இதே மாதிரி வாழைப்பழம் வச்சு வெல்லம் யூஸ் பண்ணி கோதுமை மாவில் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இதை செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். ஒரு 10 நிமிஷத்து வேலை தான். ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், சாப்பிட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரவை எல்லாம் போட்டுக்கிறதால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளே அப்படியே நல்லா மெதுன்னு இருக்கும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வெளியில் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு ஸ்பூன் வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன்.
உண்மையாலுமே ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருந்தது. இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிப்பியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.